வரும் 19 அல்லது 20ஆம் தேதி பரந்தூர் போராட்ட குழுவினரை சந்திக்கிறார் விஜய். விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை விஜய் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னதாகவே அவர்களை சந்திக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியே வந்த நிலையில் தற்பொழுது 19 அல்லது 20ஆம் தேதி பரந்தூர் போராட்ட குழுவினரை விஜய் சந்திக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை விஜய் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஏகனாபுரம் அம்பேத்கர் சிலை அருகே 5 ஏக்கர் பரப்பளவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலத்தில் புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பரந்தூர் கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் அவர்களை 19 அல்லது 20ஆம் தேதி விஜய் சந்திக்கவிருக்கிறார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். 19 அல்லது 20ஆம் தேதி தவைக்க தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்களை சந்திப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த சென்னையில் அடுத்திருக்கக்கூடிய பரந்தூர் பகுதியிலே சுமார் 5000 ஏக்கருக்கும் மேலாக இந்த பரப்பளவிலே இந்த பரந்தூர் பசுமையொலி விமான நிலையமானது அமையப்பட இருக்கிறது. இதற்குண்டான அந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே பல்வேறு கட்ட போராட்டங்களை அந்த தொடர்ச்சியாக அந்த கிராம மக்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையிலே தற்போது இந்த ஏகனாபுரம் கிராம மக்கள் 900 நாட்களை கடந்து தொடர்ந்து போராட்டத்திலே ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த அரசியல் பிரமுகர்களும் அமைப்புகளும் தொடர்ந்து இந்த போராட்ட குழுவினருக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். இந்த வகையிலே தற்போது தவைக்க கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகமானது தற்போது தங்களது ஆதரவை தெரிவிக்கும் வகையிலே தற்போது இன்னும் 19, 20 தேதியிலே விஜய் தவைக்க தலைவர் விஜய், அதாவது போராட்ட குழுவினுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அந்த வருகை தரவிருக்கிறார். இதனை ஒட்டி காவல்துறை தரப்பிலே அந்த அனுமதியும் தவைக்க கட்சி சார்பிலே கோரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது காவல்துறை தரப்பிலே எவ்வித அனுமதியும் தற்போது வரை வழங்கப்படவில்லை. ஆனால் அதற்கான பணிகளானது தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த தவைக்க கட்சி தலைவர் தற்போது பங்கேற்பதற்காக தற்போது வருகை தரக்கூடிய நிலையிலே தற்போது முன்னேற்பாடு பணிகளாக தற்போது இந்த பகுதியிலே அந்த ஜேசிபி கொண்டு அந்த நிலத்தை சமப்படுத்தும் அந்த பணியினை தற்போது அந்த போராட்ட குழுவானது ஈடுபட்டு வருகிறது. மேலும் இன்னும் சற்று நேரத்திலே சம்பவ இடத்திற்கு அந்த தவைக்க கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்தர் வருகை தர உள்ளதாகவும் தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. தற்போது காவல்துறை தரப்பிலே எவ்வித அனுமதியும் தற்போது வரை கொடுக்கப்படாத நிலையிலே தற்போது இந்த பணிகளானது தற்போது துவங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விஜயனுடைய அந்த வருகையை ஒட்டி அந்த பெருத்த எதிர்பார்ப்பானது அந்த போராட்ட குழுவினருக்கும் சரி, அதே போன்று அந்த கிராம மக்களுடைய பெருத்த வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன்.